நன்றி. அடுத்தது மிதுனம். மிதுனம் என்பது எப்பவுமே ஒரு போராடக்கூடிய ஒரு ராசி சார். அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எதிர்நீச்சல் போடக்கூடியவங்கன்னு சொன்னா அந்த மிதுனத்துல இருக்கிறவங்க தான். மிதுனம் என்பது காலபுருஷனருக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது மிதுனத்திற்கு குரு பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா 7க்கு அதிபதி. பாதகாதிபதியாகவும் 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்திற்கு 12ஆம் பாவத்தில் வந்து அமரக்கூடிய காலம். இந்த காலம் வந்து 12ஆம் இடத்துல, மிதுனத்துக்கு 12ஆம் இடம் இல்லையா ரிஷபம், மிதுனத்திற்கு 4ஆம் இடத்தையும் மிதுனத்திற்கு 6ஆம் இடத்தையும், 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பாக்குறாரா, மிதுனத்துக்கு 9ஆம் இடத்தை, மிதுனத்துக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ 9ஆம் பார்வையாக. அப்ப 4, 6, 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யும் காலகட்டம். இது எப்படி இருக்கும் மிதுனத்துக்கு அப்படின்னா, இப்பதான் நம்ம எப்படி மேஷத்துக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் சொன்னோமோ அதே தான் இங்கேயும். சோ ரொம்ப கவனமா இருக்கணும். மிதுன ராசியில பிறந்தவங்க மட்டும் இந்த காலகட்டத்துல, இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுல ஒண்ணே ஒண்ணுதான் சார். இப்ப கரையம் பண்ணக்கூடிய விஷயம், இடம் வாங்குறது, அசையா சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயம் 4ஆம் இடம் இல்லையா. 4ஆம் இடம் அசையா சொத்துக்கள், தாயாரின் இடத்தை சொல்லக்கூடிய, தாயாரின் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடம். மிதுனத்தில் பிறந்தவர்களின் தாயாரின் ஆரோக்கியம் கைகூடும், நன்றாக இருக்கும். கல்வி, அதாவது ஹையர் ஸ்டடிஸ், இப்பெல்லாம் இந்த 12th முடிச்சுட்டு வெயிட்டிங்ல இருப்பாங்க இல்லைங்களா, மிதுனத்துல பிறந்தவங்க, அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அவங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் நல்லா இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் வைஸ் டக்குன்னு அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த சப்ஜெக்ட் டைரக்டா எடுத்து படிச்சிருவாங்க மிதுன ராசியில பிறந்தவங்கலாம். இப்போ ஏன்னா டக்குன்னு 4ஆம் இடத்தை குரு பாக்குது இல்லையா, 5ஆம் பார்வையா 12ஆம் இடத்துல இருந்து. ஸோ கொஞ்சம் படிக்க வைக்கிறதுக்கான செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், கூடுதல் சுமைகள் ஏற்படலாம் மிதுனத்துக்குலாம். ஏன்னா விரயஸ்தானத்துல 7 கூடையவனா இருந்து, சரிங்களா. அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதற்கு பார்ட்னர்ஷிப், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அதற்கு பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் கவனமா பண்ணணும். ஏன்னா 7ஆம் அதிபதி பாதகாதிபதி மிதுனத்துக்கு, அதுல கவனம் செலுத்தணும். 8ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார் 9ஆம் பார்வையாக, இது மகரத்தை. அப்ப 8ஆம் இடம் என்பது தீரா நோய், மருத்துவம்லாம் சொன்னோம் இல்லைங்களா, ஆன்மீகம், ஜோதிடம்லாம் சொன்னோம் இல்லைங்களா. சோ அந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அந்த குரு பார்வை 8ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால டக்குன்னு இந்த சர்ஜரி, ரொம்ப நாளா தீராத வியாதி இருக்கு, ரொம்ப நாள் நீண்ட காலமா அந்த பிரச்சனையில நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், வழக்குல இருக்கிறோம், அந்த வழக்கு ஒரு 10 வருஷமா போயிட்டு டக்குன்னு முடிஞ்சிடும் அதெல்லாம் இந்த குரு 8ஆம் இடத்தை பாக்குறதுனால. இந்த காலகட்டம் சிறப்பம்னு கொஞ்சம் செலவாகும் அப்படின்ற மாதிரி இடத்துல, நான் 12ல குரு இருக்கு இல்லையா, இதனால இந்த மாதிரி, அதாவது எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இது சரியான விஷயமா, இதுல இருந்து நம்ம விடுபட்டுருவோம், நம்ம செலவு பண்ணோம்னா அது கொஞ்சம் கட்டுப்படுத்தி, செலவோட செலவா போச்சுடா நம்ம தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சுன்னு டக்குன்னு ரிலீவ் ஆயிடலாம். ஆனா 8ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால இது சாதகமான காலகட்டமா இருக்கும். பிரச்சனையில் அகப்பட்டவர்கள் எல்லாருமே விடுபட்டுலாம். இப்ப 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இந்த மாணவர்களுக்கான உயர்கல்வின்னு சொன்னோம், அசையா சொத்துக்கள், தாயாரின் ஆரோக்கியம், இது அத்தனையும் சாதகமான சூழ்நிலை. 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது தான் நான் சொன்னேன், சின்னதா எதனா உடல் உபாதைகள் இருந்தாலும் உடனே நீங்க டாக்டரை பாக்குறதுன்றது நல்லது. 6ஆம் இடம் என்பது வம்பு, வழக்கு, எதிரி, கடன் சொல்லக்கூடியது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சூரிட்டி கொடுக்க கூடாது. உண்மையை முதல்ல யாருக்கிட்டையும் டக்குன்னு உடைச்சு பேசாதீங்க, மனம் திறந்து இருக்காதீங்க. இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஏமாற்றம் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தினுடைய காரக ஆதிபத்தியமே அதுதான். ஏன்னா மிதுனத்துக்கு 6 கூடயும் செவ்வாய் வேற, செவ்வாயும் லாபாதிபதியா இருந்தாலும் 6ஆம் இடத்த ஆதிபத்திய பலனை தான் மிதுனத்துக்கு செய்வான். ஏன்னா பகை பெற்ற கிரகம், புதனுக்கு முழுமையான பகை கிரகங்கள் யார் யாரு, செவ்வாயும் குருவும் தான். மிதுனத்துக்கு இந்த மாதிரியான காலகட்டம் ஒரு 60 to 65% தான் சொல்ல முடியும் இந்த குரு பயிற்சியை. சரி, ஆனா கல்வி நல்லா இருக்கும், ஆரோக்கியம் மேம்படும், புதுசா நோய் வந்ததுன்னா பாத்துக்கணும் தான் சொல்றோம். அப்ப இந்த குரு பயிற்சின்றது ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யறதுக்கு காத்திருக்கோம் மிதுனத்துக்கு. 12ஆம் இடத்து குரு இல்லையா. நன்றி. அடுத்தது கடகம்.